ஐயா கேக்குது. சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். மெல்ல மெல்ல எங்க மூஞ்சி தொடுங்க, மூஞ்சி காட்டுக்கு பார்க்கலாம். கீழே அந்த இதை தொடுங்க. சரிங்க ஐயா. அப்படி கொஞ்சம் முன்னாடி நீட்டுங்க. கையை முன்னாடி நீட்டுங்க, நெஞ்சுக்கு நேரம் நீட்டுங்க. கொஞ்சம் கேமரா அப்படியே நெஞ்சுக்கு நேரம் கொஞ்சம் பின்னாடி நீட்டுங்க. பாருங்க. எப்பவுமே ஒரு புத்தகத்துல சாட்சி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு உயரமான இடத்த சாட்சி வச்சு நீங்க நல்லா பின்னாடி நகர்ந்து உட்காந்துட்டீங்கன்னா சரியா இருக்கும். அப்பதான் வந்து மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு உட்காந்துக்குங்க. இப்படி கொஞ்சம் அசைவெல்லாம் இங்கிருந்து பார்ப்பேன். அசைவெல்லாம் எல்லாத்தையும் நான் கவனிப்பேன். அசைவு எப்படி இருக்கு, கைகால் எப்படி தூக்குறீங்க, அந்த கழுத்துல இருக்கிற அந்த கண்டம்லாம் கழட்டி வீசிருங்க. புரியுதா? அதை மந்திரிச்சு போடுறதெல்லாம் கழட்டி வீசிருங்க. மற்றவங்க இயற்கையா நீங்க எப்பவுமே வழக்கமா அணியிற அந்த நகையெல்லாம் இருக்கலாம். மற்றவங்க இந்த மந்திரிச்சு போட்டது, தாயத்தை கட்டுறது, அதெல்லாம் தூக்கி கழட்டி வீசிருங்க. அதெல்லாம் பிசாசு. புரியுதா? பொய். அதெல்லாம் கழட்டி வீசிருங்க. அதெல்லாம் உங்களை காப்பாத்தாது. புரியுதா? அதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலை. அதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலை. அது தூய்மையா இருக்கணும். அதற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. அப்படின்னா அது போட்டிருந்தா உங்களை காப்பாத்துச்சு. அது போட்டிருந்தாங்கட்டு நல்லா இருக்கணும் இல்ல? ஆமா, தினம் நீங்கள் அவ்வளவுதான். போது இந்த அசைவை நான் கண்டுபிடிச்சிருவேன். அந்த முகத்துல எப்படி போகுது. அது வகுப்புல அந்த எல்லாரும் பேசுறதுனால கவனிக்க முடியாதனால இப்ப கூப்பிட்டு பார்த்தேன். ஆமா, அந்த மூஞ்சியிலே மலர்ச்சி தெரியுது. மூஞ்சியிலேயே மலர்ச்சினா அந்த உங்களுக்கு தெரியுது. ஓ, நல்லா ஆகுதுரா அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வந்துருச்சு. அதுதான். இப்பவே நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மதிப்பெண் நீங்க வாங்கிட்டீங்க. 4-5 நாள்ல அந்த வலி நல்லாவே போயிடும். 4-5 நாள்ல வலியே போயிடும். அதுக்கப்புறம் முழுமையா சுத்தமாகறதுக்கு நாம 150 நாள்ல சுத்தம் பண்ணிடலாம். சுத்தம் பண்ண தெரிஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில ஒரு முறை நீங்க 6 மாசம் சுத்தம் பண்ண தெரிஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க உங்களுடைய பழைய உணவு பழக்கத்தை தின்று பார்த்து மீண்டும் இந்த பயிற்சியில நீங்க சுத்தப்படுத்திட்டீங்கன்னா அதையும் அனுபவிச்சு பார்க்கலாம். இதையும் அனுபவிச்சு பார்க்கலாம். சரிங்க. நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்டீங்களோ அது வந்து அதையும் அனுபவித்து பார்க்கலாம். இப்ப நான் கொடுக்குற இந்த பயிற்சி இருக்குல்ல, இது வந்து அறிவுபூர்வமானது, 7ஆம் அறிவு. அது நீங்க சாப்பிடுறது வந்து 5ஆம் அறிவு. 5ஆம் அறிவு. அந்த 5ஆம் அறிவுல பல்லு அந்த குழந்தைகள் இருந்து 50 வயசு வரைக்கும் என்ன சாப்பிட்டீங்களோ அதெல்லாம் 5ஆம் அறிவு. இப்ப சாப்பிடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா தலகெல்லாம் திருப்பிட்டீங்க. கேமரா திரும்பிடுச்சு. அவர் முகம் தெரியணும் இல்லையா? என்ற முகம் தெரியுது பாருங்க. ரைட், அவ்வளவுதான். அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப சரியா இருக்கு. இன்னும் கூட நீங்க என்ன வேணா முன்னாடி நீங்க எப்பவுமே சும்மா அமைதியா அந்த முன்னாடி வச்சுட்டு நல்ல பின்னாடி தள்ளி உட்காந்துட்டீங்கன்னா போதும். அப்ப வந்து என்னன்னா முழு உடல் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இடுப்பு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சாதான் அசைவெல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த கால அசைவுல வந்துடும். நீங்க தலையெல்லாம் நல்லா ஆட்டுறீங்க, அதெல்லாம் தலையெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, கையெல்லாம் நல்லா இருக்கு. நிமிந்து உட்காடுறீங்க. நிமிந்து உட்கார முடியாது. போக போக நிமிந்து உட்கார்ந்துக்கலாம். நிமிந்து உட்காரும் பொழுதே எப்ப நல்லா நிமிந்து உட்காடுறீங்களோ அப்ப அங்க எல்லா நோயும் போயிடும். நிமிந்து அது என்னாச்சுன்னா இந்த மூளை அதுல இருந்து கீழே தண்டுவடம் போகுது, கீழே வரைக்கும் போகுது. அந்த ஓட்டைக்குள்ள 33 எலும்பு இருக்கும், வட்ட வட்டமா. அதுக்குள்ள போகுது. போய் அதுல இருக்கிற நச்செல்லாம் நீங்க எல்லா உறுப்புகளும் ஒரே நேரத்துல குணமாயிட்டு வரும். குணமானா எல்லா கெட்டு போச்சுன்னா எல்லாம் கெட்டும் போகும், குணமாச்சுன்னா எல்லாமே குணமாகும். இருட்டு வீடு வெளிச்சத்தை பத்த வைக்கிறீங்க. பத்த வச்சுன்னா வீடு பூரா வெளிச்சமா மாறுதா இல்லையா? அணைச்சிட்டீங்கன்னா வீடு பூரா இருட்டாயிரும். அதே மாதிரி இந்த பயிற்சி எல்லாத்தையும் குணமாக்கிடும். எல்லா இடத்துலயும் போய் இந்த வெளிச்சம் பரவும். இந்த அசுத்தமானது பூரா 6 மாசத்துல அந்த இது வரைக்கும் நாம சாப்பிட்டதெல்லாம் 50 வருஷம் பண்ண தப்பையெல்லாம் 50 வருஷம் பண்ண தப்ப 5 மாசத்துல எடுத்துடலாம். 50 வருஷத்துல செய்த உணவு பழக்கம் அது என்ன வேணா இருக்கலாம், அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுதான் உங்களை பிடிச்சி அமுத்திக்கிட்டு இருக்கவன். அது மருந்து மாத்திரை இதெல்லாம் இப்ப என்னென்ன. ஆமா, அது மருந்து மாத்திரை. எப்பவும் மருந்து என்ன பண்ணும்னா நோயை குணமாக்குற மாதிரி அழுத்தி வைத்து பிற்பாடு நோய் அதிகமாக்கிடும். அது அறிவியல். அறிவியல் வந்து உண்மையை சொல்லுது. மருந்து என்பது
நோயினுடைய பக்க விளைவை அழுத்தி வைக்கும். நோயினுடைய பக்க விளைவை அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்காது. சரி, அந்த மருந்து என்ன பண்ணும்? 2 நாளைக்கு நீங்க எத்தனையோ மருந்து சாப்பிட்டுருக்கீங்க, சொன்னீங்க 2 நாள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு 3 நாள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அந்த பயிற்சி செய்யறப்போ ஆமா. செய்யற மாதிரி தெரியும், அப்புறம் நல்லா நிறைய சாப்பிட்டுருக்கேன் ஐயா, நானு நிறைய ஆஹ் சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்க சொல்ற நீங்க சொல்லக்கூடிய குறைகள் வந்து ம், 100க்கு 95 பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ம், நீங்க எந்த துன்பப்படுறீங்களோ அதே ம், துன்பத்தை தான் ஆண்களும் பெண்களும் அனுபவிச்சுட்டு வர்றாங்க. உங்களுக்கு நீங்க ம், பாத்துட்டீங்க, நான் கூப்பிடுறேன். ம், ம், நீங்க பாத்துட்டீங்க, நான் கூப்பிடுறேன். ஒண்ணும் பயப்படாதீங்க, ஒண்ணுமே இல்ல. உடம்பை கழுவுற உணவு பழக்கம், ம், அதுக்கு நீர் மருத்துவம் தான் அடிப்படை. இது வந்து திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது. 2000 வருஷம் தமிழர்களுக்கு தெரியாம போச்சு. எனக்கு தமிழே படிக்கிறது இல்ல, செய்முறையே ம், கிடையாது. இப்ப நீங்க செய்முறை சொல்லுகின்ற பொழுது அதை செய்யறீங்க, அரைமுறையுமே செய்யறீங்க. அரைமுறையுமே செஞ்சாலே நீங்க 70 மதிப்பெண் 80 மதிப்பெண் வாங்கிடலாம். புரியுதுங்களா? இந்த தத்துவத்தை ம், புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வருஷ கணக்காகும். நான் தத்துவத்தை 12 வருஷம், நான் 15 ஆண்டு படிச்சேன். எத்தனை ஆண்டு படிச்சேன்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 15 வருஷம் ஆச்சு. ம், 15. அதனால இப்ப நான் சேருகின்ற மாணவர்களுக்கு நான் 12 ஆண்டு விதி. இப்ப எங்கிட்ட வரவங்கள மாணவருங்க. இது வந்து ம், அத்தனை பேர் மாணவர், ம், 12 ஆண்டு பாடம் படிக்கிறவங்க. அந்த 12 ஆண்டு பாடம் படிக்கும் பொழுது ஒரு ஆண்டுல அவங்க மருத்துவர் ஆயிடுவாங்க. ம், அதான் அந்த ஒரு பாடத்தை 220 பக்கம் திருப்பி திருப்பி எங்க பக்கம் சொன்னா டக்குன்னு எடுக்கணும், பாடம் சொன்னா டக்குன்னு எடுக்கணும். 1ஆம் பாடம்னா கரெக்டா 33, 2ஆம் ம், பாடம்னா 38, அப்படி போயிட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி பின்னாடி படிக்க அப்படி படிச்சாதான். இது 7ஆம் அறிவு பயன்படுத்துறது. அதாவது 2000 ஆண்டுக்கு முன்னாண்ட 7ஆம் அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது இடையில 2000 ஆண்டு விட்டு போனங்கிறது திருப்பி என்ன வேண்டாம், 7ல இருந்து 6க்கு வந்து 6ல 5க்கு போயாச்சு. யார் ஒருவன் தன்னுடைய நோயை தானே குணமாக்கலையோ அவனுக்கு 5ஆம் அறிவு இருக்கான்னு அர்த்தம். ம், இப்ப நான் உங்களை குணமாக்கும் பொழுது எனக்கு நோய் வந்து நான் உங்களை குணமாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ம், எனக்கு நோய் வந்து நான் குணமாக்கணுமே இல்லையா? ம், அப்ப நல்லா புரிஞ்சுக்க, நான் உங்களை நோய் குணமாக்குறேன், அதே மாதிரி எனக்கு என் நோய் ம். வந்து எனக்கு குணமாக்க தெரியணுமே இல்லையா? ஆமா, தெரியணும். எனக்கு குணமாக்க தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன், கீதாவுக்கு சொல்லி கொடுப்பேன். ஆமா, எனக்கு சொல்ல முடியும். சரி, உலகத்துல யாராவது தன்னுடைய நோய் எவனாச்சும் எந்த மருத்துவராவது, மருந்து கொடுக்கிற மருத்துவராவது தனக்கு வந்த புற்றுநோயை, தனக்கு வந்த ம், சக்கரை நோயை, தனக்கு வந்த மூட்டு வலியை எம்பிபிஎஸ் டாக்டர் தனக்கு குணமாக்கி இருக்கானா எவனாச்சு? ம்ஹும். ஒருத்தரும் கிடையாது. ப்ரூஃபே கிடையாது. ம், என்னது? ம், பொறுப்பே இல்ல. ஆனா நான் உங்களை குணமாக்கி, இது ப்ரூஃப். ம், இது ப்ரூஃப் ரெக்கார்ட் ஆகுது, பதிவாகுது. இது அப்படியே உங்களுக்கு பதிவு பண்ணி நீங்க வச்சுக்க. உங்களுக்கு லிங்க் அனுப்புறதை நீங்க அப்படியே பாதுகாப்பா வச்சுக்கோங்க. வச்சிருக்கேன் ஐயா. அதெல்லாம் என்னைக்கு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த லிங்க் தான், அந்த தொடர்பு மட்டும் வச்சுக்கோங்க, பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப தொட்டாலும் ம், நான் கேட்ட கேள்விக்கு பதில், நான் என்ன ம், கேட்கறேன் நீங்க பதில் சொல்றீங்க, அப்படி அதன்படி ம், நடக்கிறீங்க. இந்த முன்னேற்றம் வந்து தொடர்ந்து மேலேறும். ம், ஒரு நாள் முழுப்பட்டி கிடையாது. ம், எப்ப வேணாலும் இந்த பயிற்சியை முறிச்சுக்கிட்டு மீண்டும் தொடங்கலாம். 100 முறை ம், முறிக்கலாம், 100 முறை தொடங்கலாம். ம், வேண்டாம்னா விட்டுறலாம், வேணும்னா செய்யலாம். ம், ஆரோக்கியம் வேணும்னா செய்யலாம், ஆரோக்கியம் ம், வேண்டாம்னா விட்டுறலாம். மீண்டும் 5ஆம் அறிவுக்கு போலாம். ம், அப்புறம் அதுல அடி வாங்குவோம், அடி வாங்கி மறுபடியும் நோய் நல்லா வர்றேன், மறுபடியும் 7ஆம் அறிவுக்கு வரணும், ம், மறுபடியும் நான் 5ஆம் அறிவுக்கு போவோம், அடி ம், வாங்குவோம், திருப்பி அடிபட்டு அப்படி அடிபட்டு வந்தா தான் மன வலிமை அடையும். 3வது மனம். ம், 1வது மனம் வந்து 1வது மனம் வந்து இன்பத்தையே நோடிட்டு, அதுக்கு நல்லா இருக்கும், இன்பத்தையே நாடிட்டே இருக்கும். ம், சிதறுண்டு கிடைக்கும், யார் சொன்னாலும் கேட்காது. இன்பத்தை மட்டுமே, வாய் இன்பத்தை மட்டுமே பார்க்கும். என்னது? வாய் இன்பம், அது மட்டுமே பார்க்கும். ம், இன்னொன்னு வந்ததுன்னா 2வது வந்து மந்த சக்தி. எப்ப பார்த்தாலும் தவறாவே நினைக்கிறது. நம்ம இவ்வளவுதான், அப்படிதான், இப்படித்தான், தவறெல்லாம் நல்லதெல்லாம் காதல தவறாவே நினைக்கிறது. அது மந்த புத்தி, பிசாசு புத்தி, மந்தமாவே இருக்கிறது. ம், இது 2 நிலை. இப்ப 3வது நிலை, அதாவது இப்ப 3 என்னது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்ல, இட்லி சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்ல, சட்னி சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்ல, லேகியம் சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்ல, ஆட்டுக்கறி சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்ல, கோழிக்கறி சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்ல, கோழி சூப்பு, அந்த சூப்பு, மாட்டு சூப்பு, பன்னி சூப்பு, மயிர் சூப்பு, எதை சாப்பிட்டு தேர மாட்டேங்குது. எங்கடா போறது? எல்லா மருந்தும் சாப்பிட்டாச்சு, மாச கணக்கில் போய் தங்கியாச்சு, 6 மாசம் தங்கியாச்சு, 3 மாசம் தங்கியாச்சு, 100 நாள் தங்கியாச்சு. அவன் சொல்றதுக்குலாம் ஆமாஞ்சாமி போட்டு பார்த்தா ஒண்ணும் தேரல.
இப்ப உட்கார்ந்த இடத்திலேயே நீங்க ஆரோக்கியத்தை வாங்குறீங்க. ஏன்னா இருந்த இடத்தில் ம், நீங்கள் ஆரோக்கியம். ம், காற்று எங்க இருக்குதோ அங்கிருந்தே குணமாக்கிடலாம். நீங்க என்னை பார்க்கவே ம், தேவையில்லை. காற்று தூய்மையான காற்றும், தூய்மையான தண்ணீரும், தூய்மையான ம். காய்கறிகள் இருந்தால் நீங்க அமெரிக்காவில இருந்து ஆமா. இங்கிருந்து வைத்தியம் பண்ண முடியும். ம், இப்ப நீங்க வந்து எங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்க. இப்ப உங்களுக்கு எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் வித்தியாசம். ம், நான் ஈரோடுல இருக்கிற ரயில் ஏறி வந்தேன்னா ம், 400 கிலோமீட்டர் வரணும். ரயிலுக்கே எனக்கு 400 ம், கிலோமீட்டர் வரணும். ரயிலுக்கு அங்கிருந்து மறுபடியும் 50 கிலோமீட்டர். அப்போ 500 ம், கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து உங்களுக்கு வைத்தியம் பார்க்கறேன். ஆளவே தெரியாது. ம், இதுதான் அமெரிக்கா. உலகமே இந்த நம்ம செல்போன் வந்தங்காட்டி செல்போன் ம், வந்துருச்சு. இது உலகம் சுருங்கி ம். விட்டது. உலகம் சுருங்கி விட்டது. அப்ப நீங்க எதுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து பேசுறேன்? பக்கத்து சென்னையில இருக்கிறீங்க. நான் அந்த காலத்துல பக்கத்து சென்னையில அக்கா என்ன இருக்கா? என்ன சாப்பிடுறீங்க? என்ன சமையல் பண்றீங்க? பக்கத்து வீடு திறந்து கேட்கற மாதிரி இன்னைக்கு ம், வைத்தியமே நான் பார்க்கிறேன். என்னது மருத்துவமே நான் ம். பார்க்கிறேன். செல்போன்ல. நல்ல வேளை விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படின்னா நீங்க எனக்கு என்ன ம், நீங்க ம். நான் நீங்க என்னை பார்க்க போறதும் இல்ல. நான் உங்களுக்கு சொல்லி தர போறதும் இல்ல. தெரியாது. ம், அப்ப விஞ்ஞானம் வந்துருச்சு. அதை நான் பயன்படுத்திக்கிறேன். அதனால நீங்க நல்லா ம், உங்களுக்கே தெரியும். போய் பார்க்கலாம். நல்லா ஆரோக்கியம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ம், எப்ப விரும்புறீங்களோ அப்ப வந்து நீங்க ஒரு நாள் வந்து ம். பார்த்துட்டு போலாம். வரேங்க ஐயா. கண்டிப்பா வரேங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நல்லாகும்னு வருவோம். தெரியும். நல்லாகும்னு ம், தெரியும். ம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அந்த ம், அந்த அந்த ஜீரநீர் சுரக்கா அதுக்கு தான் அந்த 5 மணி நேரம் என்ன பண்றோம்னா அந்த ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் 5 மணி நேரம் இடைவெளி கொடுக்கறப்போ அந்த ம், வாதத்தினால் ஏற்பட்ட கொடூர விஷங்கள் நல்ல ம், கிருமிகள் மேலெழுந்து எங்கெங்க வாதம் இருக்கோ அங்க போய் இந்த ம், நல்ல கிருமிகள் எப்படி எப்படி பாம்பு எப்படி தேடிட்டு போய் எலியை கொல்லுதோ அந்த மாதிரி இந்த நல்ல கிருமிகள் பாம்பு மாதிரி ரோசம் வந்து நேர ம், எலியை பிடிச்சி வேட்டையாடி கொல்ற மாதிரி கொன்னு சாப்பிட்டுக்கும். கொன்னு சாப்பிட்டு அந்த பாம்பு ம், பெருசாயிரும். அந்த மாதிரி நீங்க என்ன இந்த ம், நல்ல கிருமிகள் போய் எப்ப நல்ல கிருமிகள் இழைச்சி போன கிருமிகள் இந்த வயிற்றுக்கு ம், ஓய்வு கொடுத்தோடனே உடனே அந்த ம், எது எது வாதத்துக்கு தொந்தரவு பண்ணுதோ எது எது ம், ரொமாட்டிக் இது வந்து ரொமாட்டிக்னு சொல்லுவான், ம். ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவான், ஜாயின் ஆர்த்தரைட்டிஸ். பெயின் சொல்லுவான். எல்லா இடமும் ஒண்ணுதான். ம். தமிழ்ல ஒரே வரியில பேர் முடிச்சுட்டு இதெல்லாம் வாத நோயின்ட்டான். வாத நோய். வாதத்துல வந்து 80 இவன் 3 தான் சொல்றான். வாதத்துல 84ங்கிறான். நினைச்சு கூட பார்க்க முடியாது. ம். இவன் ரொமாட்டிக்கும்பா, ஆர்த்தடிச்சிம்பா, ஜாயின் பெயின்பா அவ்வளவுதான் நின்று போச்சு. ஆனால் தமிழ்ல 84 பிரிவு இருக்குது. எத்தனை? 84 பிரிவு. ஸ்லேத்மம் 96. வாதம் 84, பித்தம் 96, ஸ்லேத்மம் 108. அப்ப ம். 84, 96, கபத்துல மட்டும் 108ங்கிறான். ம். ம். இப்ப எல்லாமே மொத்தமா உங்களுக்கு வந்துருச்சு. கபமும் வந்துருச்சு. அப்புறம் வந்து ம். பித்தமும் ஏறிடுது. வாதமும் ம். ஏறுபா 86 இருக்குது. அப்புறம் வாதம் ம். வாதம் 84, பித்தம் 96, ஸ்லேத்மம் 108 எல்லாம் மொத்தமா 300 வந்துருச்சு உங்களுக்கு. கிட்டத்தட்ட 270 ம். வந்துருச்சு. ம். இதெல்லாம் ஒரே அடி அடிச்சு தூக்கணும். இந்த முத்தத்தை என்ன பண்றோம்னா அதுக்கு ஒரே வழி வயிற்றுல சுரக்கிற அந்த ஜீரண நீரை தற்காலிகமா அமைதிப்படுத்துறது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 மணி நேரம் அமைதிப்படுத்துறது. ம். அமைதிப்படுத்துகின்ற பொழுது அது தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ம். ஏதாவது உள்ள போட்டோம்னா இந்த ரிப்பேர் அந்த ம். பழுது பாக்குறது விட்டு போட்டு நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை வந்து கரைச்சி வெளியாக்க பாப்பாரே தவிர நோய் நல்லாக்க மாட்டாரு. ம். ஆமா. உதாரணத்துக்கு ஒரு 5 மணி நேரம் இடையில ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்கன்னு வச்சு ஏதோ ஒன்று சாப்பிடுறீங்க இயற்கையோ வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி எதுவும் தப்பு கிடையாது. ஆனால் ரிப்பேர் ம். பாக்குறத விட்டு போட்டு வாழைப்பழத்தை ம். வெளியேற்றதான் பாப்பாரு ரிப்பேர் பார்க்க மாட்டாரு. ம். வேலை செய்யறப்ப அதாவது ஒரு பையன் மாங்க வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஒருத்தன் ம். பேச்சு கொடுத்து அவனுக்கு கெடுப்பான். அதே மாதிரி தான் பேச்சு கொடுத்து ஏன்டா வேலை செய்யறது ம். பேச்சு கொடுக்குற கம்முறாங்கிற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? ம். இதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிட்டு சாப்பிடுவீங்க. அதெல்லாம் இல்ல. அந்த 5 மணி நேரம் கழிச்சு செஞ்சீங்கன்னா அது நல்லது. ம். நீங்க 5 மணி நேரம் கழிச்சு வாழைப்பழம் சாப்பிடலாம், அது தப்பு கிடையாது. இந்த 5 மணி நேரம் ம். இடைவெளியில வாழைப்பழம் சாப்பிடறதுக்கு ஒரு குற்றம்னு புரிஞ்சுக்கணும். ம். வாழைப்பழம் சாப்பிடுறது நல்லதுதான். ஆனா அந்த ம். நல்ல கிருமிகள் சுத்தம் பண்ணிட்டு இருக்குது பாருங்க, அது கோபம் வந்துடும். என்னது? ம். அது கோபம் வந்துட்டு ம். அந்த வேலையை விட்டு போட்டு இந்த பழத்தை செரிச்சு ம். வெளியே போக்க பார்க்குமே தவிர நல்லாக்காது. நல்லா இருக்காரு. ம். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை வாழைப்பழம் சாப்பிட வேண்டாம், கனிகள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லவே இல்லை. இல்ல அது செய்யற வேலையை விட்டு ம். போட்டு வந்துரும்னு சொல்ல வர்றேன். ம். இதுதான் இந்த இந்த உடம்பு சட்டத்தை புரிஞ்சாதான் நல்லாகும். ம். அப்ப நீங்க சாப்பிடுறது வந்து எப்ப சாப்பிடலாம்? இப்ப ஏதோ ஒன்று ஆசைப்பட்டேன்னு வச்சுங்க. சரி 5 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம்னு தள்ளி வைக்கணும். அப்ப நீங்க வடை கூட வடை திங்கலாம், பாயசம் திங்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். பாரு நீங்க வடை வச்சு சாப்பிடுங்க. ஒரு வடை ம். வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஏதாவது ஒரு கார வடையோ அல்லது ஏதோ ஒரு ம். பஜ்ஜியோ வாங்கிட்டு வர சொல்லுங்க. புரியுதா? ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லுங்க. ம். ம்.
நான் சொல்ற சாப்பாடோட வச்சு நான் சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிடுவோம் இல்லையா? ம். ம். அப்ப வந்து நல்லா வடையை போந்து பார்த்து நல்லா முறுக்கு முறுக்குன்னு சாப்பிடுங்க. என்னது? ம். வாங்க நல்ல வெங்காய போண்டா வாங்கிட்டு சொல்லுங்க. என்னது? அந்த வெங்காய பக்கடா. என்னது? பகோடா. பகோடா. அதை வாங்கிட்டு ஆர்டர் போட்டுருங்க. யாராவது இருந்தா வெங்காய பக்கடா ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வர சொல்லிருங்க. அது சாயங்காலம் 6 மணிக்கு ம். நம்ம சாப்பிட போறோம். ம். அது உங்களுக்கு பல்லு நல்லா இருக்கிறதுனால நல்ல வெங்காயத்துக்கு வந்து ம். ருசியா வெங்காய பக்கடம் சாப்பிட போறோம். புரியும்? இல்லைன்னா வீட்டுல ஆ. செஞ்சிருங்க. இல்லைன்னா வெங்காயம் போடுற வீட்டுல செய்ய சொல்லுங்க. ஆ. ஆ. பாருங்க, உலகத்திலே வெங்காய பக்கடா சாப்பிட சொல்ற ஒரே ஆள் நான் தான். என்னது? காய்கறிகளோட சேர்ந்து சாப்பிட சொல்றீங்களா? தனியா சாப்பிடவா? அந்த காய்கறி சாப்பிடுறப்ப வெங்காய பக்கடா சைட் டிஷ். சைட் டிஷ். ஓஹோ! சரி, சரி. எப்படி சைடு பழைய சோத்துக்கு ஊறுகாய் கடிச்சிக்கிற மாதிரி, பழைய சோத்துக்கு ஊறுகாய் வச்சுக்கிறோம்ல, ஆ. அந்த மாதிரி சைட் இந்த டிஷ்ஷா மாதிரி வச்சுக்கணும். சாப் அப்படி ஆ. அப்படி அறிவை பயன்படுத்தணும். ம். ம். எனக்கு நான் ருசியும் கொடுப்பேன், ருசி ம். இல்லாதையும் கொடுப்பேன். ம். ம். பக்கடா சரிங்க. அதாவது வெங்காய பக்கடா எவனாச்சும் வேண்டான்னு சொல்லுவானா? கொடுத்து பாருங்க, ஆ. 1 கிலோ உள்ள தள்ளுவாங்க. என்னது? ஆ. நான் சாப்பிட்டது இல்ல ஐயா அதெல்லாம். ஆ, சொல்றேன். அதாவது உங்களுக்கு ஆமா. பிடிக்கலன்னா, அதாவதுங்க இன்னைக்கு ம். சாப்பிட்டது இல்லைன்னு ம். சொல்றது உண்மைதான். நீங்க ஒண்ணும் ம். இல்ல, வர்ற விருந்தாளிக்கு நல்லா இருக்குன்னு ஒரு 1/2 கிலோ நல்லா ஆமா. ஒரு ஆ. வெங்காயம் வச்சுட்டு ஒரு டீ வச்சு பாருங்க, பட்டையை கிளப்பிடுவான். ஆமா, ஆமா, இது உண்மை. இதெல்லாம் உண்மை. ஆமா. சாயங்காலமான 4 மணிக்கு 5 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த வடை போண்டா கடையில இருக்கிற ம். கூட்டம் கூட்டமா இருக்குது. அப்பா 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 அப்பா. ஆமா. சமோசா, ஆ, பானிபூரி இந்த ஆ. கடைகள்லாம். அது எங்க ஊர்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய வீதி இருக்குது. 2 கிலோமீட்டர் இருக்குது. ம். இந்த 2 கிலோமீட்டர் ஒரு 60-70 கடை இதே தான். அந்நேரம் 4 மணி ஆயிட்டா பாத்து இந்நேரமும் கூட்டம் ம். மொய் 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 மொய்னு அடாடாடாடா ம். அடி ம். சண்டை. எனக்கு வடையை கொடுங்க, எனக்கு ம். போண்டா கொடுங்க. எப்படித்தான் அந்த தினம் திங்கிற போண்டா, அந்த போண்டா பாருங்க ஆ. தினம் அவன் தின்னுட்டே இருக்கிறான். அங்க கம்மிங்க ஐயா கடைங்கள்லாம். சென்னையில இந்த சைட்லாம் பாருங்க. ஒரு அடிக்கு ஒரு கடைங்க. ஒரு அடிக்கு ஆ, ஒரு கடை. பிரியாணி கடைங்க, அந்த ம். மசாலா பொருள் விக்கிறவங்க எல்லாமே ஒரு அடிக்கு ஒரு கடை. நெறைய தப்பிச்சு இருக்கு இங்கெல்லாம். தடி குளுந்த தடி குளுந்த போண்டா பஜ்ஜி பிரியாணி கடை. ஆமா, ஆ, ஆமா. பஜ்ஜி, அப்ப பானிபூரி, மேல் பூரி, இந்த பூரி, அந்த பூரி. ம். பத்தாததுக்கு பிரியாணி கடைங்க லைனா. ஆ, அது வேற இருக்கு. ஆமா. ரொம்ப நெறைய மோசமாயிட்டது. கடைகள் போட்டாச்சு. ஆமா. ம். சரி. அதனால இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இப்ப என்ன காய்கறி இருக்குது உங்ககிட்ட? இந்த கேரட் இருக்கு ஐயா. கேரட் ரெடி பண்ணிட்டு போதும். இருக்கோம். அதுவே போதும். ம். எப்பவுமே ம். தக்காளி வெங்காயம் வச்சுக்கோங்க. எப்பவுமே தக்காளி வெங்காயம் இருக்கணும். வச்சிருக்கோம். ம். தக்காளி, வெங்காயம், எண்ணெய்கள், ம். அப்புறம் எல்லாம் ம். இருக்கணும். ஒரு நாளைக்கு ம். பீட்ரூட் வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு சொரக்காய் வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு ம். பீக்கங் வச்சுக்கலாம், ஒரு நாள் வெறும் சரி. தக்காளி வெறும் தக்காளி. இது சாப்பிடலாங்க ஐயா. ஆ? கோவக்காய் சாப்பிடலாங்க ஐயா. ஓ, கோவக்காய். தாராளமா கோவக்காய் பொரியல் பண்ணி அவியல் பண்ணி சரிங்க. சாப்பிடலாம். சரிங்க. எது வேணாலும் இந்த வச்சுக்கலாம். வாழை காய்கறிங்க, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்குலாம் சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் சும்மா சேர்த்திக்கலாம். அதெல்லாம் மேல லைட்டா சைட் கொஞ்சமா. டிஷ்ஷா வச்சுக்கலாம். சும்மா பக்க உணவா சரி, வச்சுக்கலாம். சரி. அதெல்லாம் வேண்டாம்னு ஆஹா. சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஆ. நிறைய வெங்காயம் போட்டுறணும். நிறைய அதுல இப்ப உதாரணத்துக்கு நெறைய இப்ப வெங்காயம். உருளைக்கிழங்கு ம். பண்றீங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி பொடியா நறுக்கி போட்டு ம். வெங்காயம் நிறைய போட்டு தாளிக்கணும். என்னது? ம். நெறைய வெங்காயம் போடணும். எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு அந்த அளவுக்கு பொடி பொடி அந்த அளவுக்கு அந்த வெங்காயம் அளவு 100 வெங்காயம். கிராம் போட்டா 100 கிராம் வெங்காயம் இருக்கணும் அதுல. ஆஹா. அப்படி சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு நீங்க ம். என்ன பண்ணிக்கலாம், நீங்க ம். ஹாஸ்பிட்டல் கூட சாப்பிடலாம், ஒண்ணும் பண்ணாது. இப்ப இன்னைக்கு அப்படி ம். இருந்தா கூட பண்ண சொல்லுங்க. வெங்காயம் இருந்தா ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ ம். உருளைக்கிழங்கு பொடி பொடியா தோலெல்லாம் தோடோட நல்ல கழுவிக்கணும். உருளைக்கிழங்கு வந்து நல்ல கழுவிட்டு தோடோட பொடி கழுவிட்டு பொடியா நறுக்கணும். தோலோட போடணும். அதே சரி. வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தை ஒரு 1/4 கிலோ எடுத்து பொடி பொடி நறுக்கி ம். தாளிச்சிடும். ரெண்டையும் போட்டு ஒழுங்கா தாளிச்சு ஒரு ம். நல்ல ஆவியில முதல்ல உருளைக்கிழங்கு ஆவியில வேக வச்சிடணும். நேத்து ஆ, அப்படிதான் வேக வச்சேன். ம். அப்படி வேக வச்சுட்டு பீர்க்கங்காயோட இருக்கு ஐயா. பீர்க்கங்காய் இருக்கு. போட்டுங்க போட்டுங்க பீர்க்கங்காய். போட்டுங்க. ம். ம். சரி. அந்த மாதிரி ஒரு 6 மணிக்கு சாப்பிடுங்க. மறுபடியும் நம்ம ஒரு 7:30 8 மணிக்கு 8:30க்கு பேசலாம். சரிங்களா? ஆ, சரிங்க. ஐயா ஒரு விஷயம் ஐயா. ஆ, பையன் வந்து 5ஆம் பதிப்பகம் விஜயா பதிப்பகத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான். ஆ, புக்கு இப்போ லேட்டஸ்ட்டா வந்திருக்கா? இல்ல பதிப்பகம் அதிகமா போட்டிருக்காங்களா? அப்படின்னு ம், கேட்டிருக்கான். ம், என்கிட்ட 2ஆம் பதிப்பகம் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ம், அதுல வர பதிப்பகம் தான் இதுலயும் வருது. அப்போதைக்கு ரேட்டு விலை ஏறி இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ம், ம். 5ஆம் பதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா பக்கங்கள் அதிகம். இத ஆ. பாருங்க, உங்களுக்கு வந்து 180 பக்கம் தான் இருக்கும். 230 இருக்கு ஐயா இதுல. அப்படின்னா 5ஆம் பதிப்பா இருக்கு. அப்ப புதுசுதான், நீங்க வச்சுக்க புதுசுதான். இங்க காட்டுங்க, புத்தகத்தை புதுசா காட்டுங்க, புத்தகத்தை காட்டுங்க. இருங்க. பையன் அட்டை போட்டிருக்கான். நீங்க வச்சிருக்க புக்கே தான் ஐயா. அதை பார்த்துட்டா எங்க மருமக பார்த்துட்டு. ஆ, ஆனா 2ஆம் பதிப்பகம்லாம் போடல. என் பையன் அந்த மாதிரி சொல்றான். இருங்க பிரிச்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ஆ, அவர் ஐயாவை கேளுங்கன்னு போன் பண்ணான் எனக்கு.
ம் கேட்டுட்டு சொல்லுங்கம்மா. இத பாருங்க ஐயா காட்டுறேன். அது புதுசுதான். இது வந்து இது 5ஆம் பதிப்பு. பாருங்க ஐயா, தெரியுதுங்களா? ஒண்ணு இது 4ஆம் பதிப்பா இருக்கும், இல்ல 5ஆம் பதிப்பா இருக்கும். 5ஆம் பதிப்பு தான். இது புதுசுங்க. 230 பக்கம் ஆஹா இருந்தா சரி. அவ்வளவுதான். 220 இருக்கும். போதுங்களா? இது போதுங்களா? இது போதும். இது கரெக்ட். இது ஆ, அவ்வளவுதான். இதுக்கு மேல புத்தகம் கிடையாது. இதோட ஒரு அவ்வளவுதான் முடிஞ்சது. சரிங்க ஐயா. அத கேட்க சொன்னான். ஆமா, சரிதான் சரிதான். அவ்வளவுதான். நீ வாங்க தேவையில்லை. இதுவே போதும். சரிங்க ஐயா. இதுலயே இப்ப 40, இதுலயே 47 அந்த பொருளடக்கத்தை எடுங்க. பொருளடக்கம் எடுங்க. 47 இருக்கான்னு பாருங்க. பொருளடக்கம் எடுங்க. பொருள் இல்ல, புத்தகத்தோட கடைசி பக்கம் எடுங்க. புத்தகத்தோட கடைசி 47 இருக்கான்னு பாருங்க. புத்தகத்தை திருப்புங்க. பின்பக்கம் திருப்புங்க. கடைசியில திருப்புங்க. 230 போட்டுருது. அது மரணத்தை சரிதான். பற்றி இது பண்றது. 47 பாடம். 47. அதோட 47 பாடம் போட்டுருக்கு. அவ்வளவுதான் 47 அவ்வளவுதான். இருக்கு. அவ்வளவுதான். அதான் அவ்வளவுதான். மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை முறை 46. ஆ 47 மரணத்தை பற்றி 18/7/2015 போட்டிருக்கு. இங்க மரணத்தை பத்தி படிக்கலாம், பார்க்கலாம். மரணத்தை 3 வகைகளாக பிரிக்கலாம். முதல் ஆ வகை, இது பரிமாணம் அடைந்த யோகிகளும் மட்டுமே ஏற்படுவது. ஆ இது போரில் ஒருவருக்குத்தான் தற்சமயம் நேருகிறது. ஆ இவர்களுக்கு மறுபிறவி இல்லை. ஆ இரண்டாம் வகை, இது சாதாரண வாழ்வு வாழ்ந்து உடல் ஆ முதுமையினால் தளர்வு ஆ அடைந்து ஏற்படும் ஆ யோகம் பழக்காதவர்களின் மரணமாகும். ஆ பெரும்பாலான மனிதர்கள் இவ்வகை மரணத்தை அடைவார்கள். ஆ இவ்வகை மரணத்தில் மறுபிறவி உண்டு. ஆ இதுல மறுபிறவி உண்டுன்னு போட்டிருக்காங்க. அதுல முதல் பிறவில மறுபிறவி இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஆ மூன்றாம் வகை, இது ம் துர்மரணம் என்று கூறப்படும். நோய் ஆ 1 நோய்களாலும், 2 ம் போர்க்களத்திலும், 3 தற்கொலையினாலும், 4 தண்டனையினாலும் ஏற்படும் மரணங்கள். ஆ இவ்வகை சேரும் இதை அடையும் மனிதர்கள் நீண்ட காலம் ஆவிகளாக வாழ்ந்து பிறகு மறுபிறவி எடுப்பார்கள். ஆ 4வது, ஆ வீர சொர்க்கம் என்ற நிலையும் இந்த பிரிவில் அடங்கும். ஆ ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்தால் தேவர்கள் கூட சூழ்நிலையால் மனித கொலைக்கு காரணமாக இருந்து தெரிய வரும். ஆ முதல் வகை மரணத்தை பற்றி விளக்கும். இது ம் மட்டும் மனிதர்களால் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரணம். இதற்கு ம் உலகத்தில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. அது ஆதிசங்கரின் வாழ்வும் முக்தியும். இதை பற்றி கட்டுரையில் இறுதியில் எழுதுகிறேன். ஆ அவ்வளவுதான் இது. அடுத்து அவ்வளவுதாம்மா. சொல்லிட்டுங்களா? போதும். இது போதும். இந்த அளவுக்கு நீங்க தெளிவு முதல் வகை கண்ணெல்லாம் மரணத்தை பற்றி விளக்கம். இதை நல்லா படிச்சுக்கங்க. இது நீங்க நல்லா ஆமா. படிக்கிறீங்க. கண்ணு நல்லா இருக்கு. கண்ணு ஆ சரிங்க ஐயா. இதா மூஞ்சி, இப்ப மூஞ்சி காட்டுங்க. முகத்தை காட்டுங்க. ஆ. அட்டை போட்டு பத்திரமா வச்சிருக்கான் எங்க பையன் அந்த புக்கை. சாயங்காலம் நான் கூப்பிடுறப்ப இந்த கையில அட்டையோட காட்டுங்க. அப்புறம் எப்ப இந்த புத்தகம் எல்லாத்தையும் தெரியட்டும். புரியுதா? சரிங்க ஐயா. கையில காட்டுங்க. வச்சிருக்காங்க. இப்ப காட்டுங்க. நான் வச்சிருக்கேன் பாரு. அட்டையை பிரிச்சிடுறேன். அட்டையை பிரிச்சு வச்சுக்கோங்க. எடுத்துட்டுங்களா? அட்டையை எடுத்துருங்க. வாழ்த்துக்கள். சரி. இப்ப இன்னைக்கு இரவு சாப்பிட்றப்ப, சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்றப்ப அது ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. சாப்பிடுறது சரிங்க ஐயா. என்னென்ன சமையல் பண்ணி அனுப்பணும்னு நினைச்சேன். எல்லாரும் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க பாருங்க. அப்ப எல்லாம் சாப்பாடு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. என்ன சாப்பிடுறாங்கன்னு. இதெல்லாம் உங்களுக்கும் பொருந்து. இதெல்லாம் ஓப்பனா பேசி எல்லாம் நல்லா இருக்குது. அதனால வந்து ஒரு நிமிஷம் என்ன சாப்பிட போறேன், என்னென்ன பொரியல் பேர் சொல்லலாம். இந்த மாதிரி பொரியல் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சமைச்சிருக்கேன், எலுமிச்சோறு பண்ணியிருக்கிறேன், பக்கத்தால ஊறுகாய் வச்சிருக்கிறேன், பக்கத்தால பக்கடா வச்சிருக்கேன், எல்லாமே சொல்லுங்க. எல்லாரும் பாக்கட்டும். எல்லாத்துக்கும் குத்தி வரட்டும். என்னடா சாப்பிடுன்னு சொல்றான். அவனுக்கு எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? இவன் சாப்பிட சொல்றானா, சாப்பாடு வேண்டாம்னு சொல்ல எவனுக்கு புரியக்கூடாது. எவனுக்கு புரியக்கூடாது. ஆனா நோய் மட்டும் நல்லா ஆகும். அப்ப நோய் மட்டும் நல்லாயிரும். நோய் மட்டும் என்னடா உணவு வேண்டாங்கிறான், உணவு இல்லைங்கிறான், இங்க சாப்பிட சொல்றான். நான் இத்தனை தின்னாலும் நோய் நல்லா இருக்க மாட்டேங்குது. அது என்னமோ கொடுக்குற அது அப்புறம் நோய் நல்லா அங்கதான்டா அறிவே வேலை செய்யுது. எங்களை யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஜி பூம்பா மாதிரி வேலை செய்வான். போ பூ பூ அப்படி சாப்பிடு, இப்படி போய் குணப்படுத்து, அப்படி போய் குணப்படுத்து சொல்லிட்டே இருப்பான். அது போய் அது வேலை செஞ்சுட்டு இங்கிருந்து கட்டளை போட்டே இருப்பான். கண்ணை சரி பண்ணு, காதை சரி பண்ணு, மரபணு சரி பண்ணு, மூளை சரி பண்ணு. அப்படி என்னமோ ஜென்மத்திலே ஏற்பட்ட பிழைன்னு சொல்றாங்க. அவனை செருப்பால் அடி, அதை போய் நல்லது வேணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஜென்மத்திலே ஏற்பட்ட பிரச்சனையாம, அடேங்கப்ப கர்ப்பத்திலே ஏற்பட்ட பிரச்சனையாம. அவனுக்கு செருப்படி அடிக்கணுமே இல்லையா? அவனை செருப்படி அடிக்கணும். சரியா? இன்னும் கவலைப்பட தேவையில்லை. சாப்பிட்டுட்டு என்னை கூப்பிடுங்க. மறுபடியும் நாங்க பேசுவோம். சரிங்களா? நன்றி ஐயா.